மகேஸ்வரிங்கிற பெண் 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை பொருட்படுத்துகிறார். இந்த நாடு எவ்வளவு கேவலமா இருக்கு. காவல்துறையை சேர்ந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட மகேஸ்வரி பெண்ணும் அந்த தனுஷ் அப்படிங்கிற இளைஞரும் காதல் திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வசிக்கிறாங்களா? இவர்களை பிரிக்கணும். ஏடிஜிபி ஜெயராமுடைய கார் டிரைவர் செந்தில்குமார், பணி நீக்கப்பட்ட மகேஸ்வரி, ஜெகன்மூர்த்தி. வண்டி போலீஸ் வண்டி எல்லாம் புள்ளிங்கோ சைடு பூரா கரையா அடிச்சிருக்கு, மேல மட்டும் முடியுது. அந்த விஜய்க்கு போட்டு போன ஆளு கூட அப்படிதான் இருப்பான். அதாவது காலிஃபிளவர் கட்டிங். இந்த ஆட்கள் போய் அவன் இப்ப காது குத்திடுறான், குடுமியும் வச்சுக்கிறான், பூவும் வச்சுக்கிறான். பூ ஒண்ணு வைக்கிறது இல்ல, மூக்கு குத்துறது இல்ல, பூ வச்சுக்கிறது இல்ல. 4 பேரை கேட்கிற பொழுது அவங்க பூவை ஜெகன்மூர்த்தியை கையை கண்டு இவருதான் ஏற்றி கலத்திட்டு சொன்னாங்க. அவங்களுடைய ஆட்கள் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகப்படும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடலாமா? 214 சட்டமன்ற உறுப்பினருக்கு இதாங்க தொழில. திமுக அதிமுக கட்சி பேதமின்றி எங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு நேர பஞ்சாயத்து அங்கதான். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர். திடீர்னு அவரை காவல்துறை அவர் வீட்டு முன்னாடி குவிக்கிறாங்க, அவரை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அவர் தலைமறைவாகிறாரு. அப்புறமா ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தில் அவர் கிட்டத்தட்ட 2:35 மணிக்குள்ள ஆஜராகணும், இல்லைன்னா கைது செய்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஏன், என்ன நடந்தது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி தலைவர், ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரியான செயல்பாடுகளை காவல்துறை ஈடுபட என்ன காரணம்? தேனியை சேர்ந்த ஒரு பெண், ஒரு பெரிய தொழிலதிபருடைய பெண், ஒரு வசதியான குடும்பம். அந்த பெண் சென்னை திருவலங்காடு சேர்ந்த தனுஷ் என்ற ஒரு இளைஞனை காதலிக்கிறார் இன்ஸ்டாகிராம்ல. 2 பேரும் பதிவு திருமணம் செஞ்சு சென்னையில செட்டில் ஆயிடுறாங்க. ஆன பிறகு இவர்களை பிரித்து தாயோடு சேர்த்துகிற வேலையை காவல்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மகேஸ்வரிங்கிற பெண் 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை பொருட்படுத்துகிறாங்க. இந்த நாடு எவ்வளவு கேவலமா இருக்கு. காவல்துறையை சேர்ந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட மகேஸ்வரி. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த பெண்ணினுடைய தந்தையார் இதே முயற்சியில் ஜெயிலில் இருக்க வனராஜன், அப்பா பேரு மாமா மணிகண்டன். இந்த தனுஷ் எப்படியாவது கடத்தி பிரிக்கணும், இந்த முயற்சிக்காக இப்ப ஜெயிலில் இருக்காங்க 2 பேரும். இந்த அம்மா 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு களத்தில் இறங்குது. ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராமனுடைய உத்தரவின் பேரில் செந்தில்குமார் எஸ்ஐ போலீஸ் ஜீப்பில் கேவி குப்பம் எம்எல்ஏ மூர்த்தியினுடைய ஒரு 5 ஆட்கள், நீங்கள் காதில் கடுக்கம் போட்டு மூக்குத்தி குத்தி கொண்டை வச்சு பூ போட்டிருப்போம். நீங்கள் இளைஞர் இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க. இளைஞர்கள் எப்படி இருக்கா? புள்ளிங்கோ. இந்த இளைஞர்கள் போலீஸ் ஜீப்ல போய் தனுஷ் வீட்டுக்கு போறான். தனுஷ் இல்ல, தனுஷுடைய தம்பிய தூக்கி கார்ல. இல்ல, இப்ப இவங்க இந்த பெண்ணும் அந்த தனுஷ் அப்படிங்கிற இளைஞரும் காதல் திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டுல வசிக்கிறாங்களா? ஓகே. இவர்களை பிரிக்கணும். இது யாரு? ஏடிஜிபி ஜெயராமுடைய கார் டிரைவர் செந்தில்குமார், பணி நீக்கப்பட்ட மகேஸ்வரி, எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி. இப்படி ஒரு டீம் பையனை தேடி அலையிற போது பையன் இல்ல, பையனுடைய தம்பி இருக்கான், தனுஷுடைய தம்பி. அவனை ஏற்றிட்டு வந்தாங்க, கடத்தி கொண்டு வருகிறார்கள். என்ன ஒன்ன வந்த நீ வீட்டுக்கு போ, அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வராங்க, உன் பெரிய பையனை கொண்டு விட்டு சின்ன பையனை கூட்டிட்டு போ. சட்டம் ஒழுங்கு, ஜனநாயகம், நீதிமன்றம் எல்லாம் இவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்த ஆட்கள் போலீஸ் இல்ல, போலீஸ் வண்டி, போலீஸ் வண்டி எல்லாம் புள்ளிங்கோ. இந்த சைடு பூரா கரையா அடிச்சிருக்கும், மேல மட்டும் முடியிருக்கும். இல்லை அந்த விஜய்க்கு போட்டு போன ஆளு கூட அப்படிதான் இருப்பான். அதாவது காலிஃபிளவர் கட்டிங். இந்த ஆட்கள் போய் அவன் இப்ப காது குத்திடுறான், குடுமியும் வச்சுக்கிறான், பூவும் வச்சுக்கிறான். பூ ஒண்ணு வைக்கிறது இல்ல, மூக்கு குத்துறது இல்ல, பூ வச்சுக்கிறது இல்ல. பொம்பளை பிள்ளைகளுக்கு பூவும் கிடைக்காது, மூக்குத்தியும் கிடைக்காது இனிமே. இப்ப அடுத்த கட்ட மூக்குத்திட்டு குடுமி போட்டான். அப்போ காவல்துறை இந்த இளைஞனை கடத்தின பின்னாடி போலீஸ் வேலை கடத்துறாங்க, செக்யூர் பண்ணுங்கிறாங்க.
போலீஸ் வேணாய வந்தா கைது பண்ணுங்கன்னு அசரா காருக்கு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவை படி அந்த புள்ளிங்கோ வண்டி பிடிக்கப்பட்டது. அவன் செந்தில்குமார் எஸ்ஐ ஐயா தான் அனுப்பிச்சாரு வண்டியை. எந்த ஐயா? ஏடிஜிபி ஜெயராம், ஆயுதப்படை. அவர் நேரம் டிஜிபி போறாரு. இல்ல எனக்கு தெரியாம என் டிரைவர் போயிட்டான். எப்பவும் அப்படிதான். ஏட்டையா ஜெயிலுக்கு போயிடுவாரு, ஏட்டையோட காசு வாங்க சொன்ன எஸ்பி ப்ரொமோஷன் போயிடுவார். நம்ம போலீஸ் அப்படித்தான் இருக்கு. அப்போ ஜெயராமும் தப்பிச்சுக்கிட்டாரு, டிரைவர் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 4 பேரை கேட்கிற பொழுது அவங்க பூவை ஜெகன்மூர்த்தியை கையை காமிக்கிறாங்க. இவர் தான் ஏஜென்ட் கடத்திட்டு சொன்னார், நாங்கள் அவங்களுடைய ஆட்கள். அவரை உடனே விசாரணைக்கு வர சொல்லுங்கன்னு போலீஸ் அனுப்புகிறாங்க. போலீஸ் அனுப்பி போலீஸ் போனால் வீட்டுக்கு முன்னாடி கட்சிக்கார ஒரு 300-400 பேர் சேர்ந்துடுறாங்க. ஒரே ரணகலமாயிடுது. வீட்டுக்குள்ள இருக்காரு, பிடிக்க முடியல. இப்போ லோக்கல் டிஎஸ்பி தமிழரசி வர்றாங்க. அந்த அம்மா முதல்லயே சமரச சன்மார்க்க சங்கத்துல உறுப்பினர், சமரசம் பண்ணிக்கிறது. அந்த அம்மா உள்ள போறாங்க. மூர்த்தி சொல்லிடுறாரு, நான் உள்ளதான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லிப்போம். இருக்கிறாரு தான் போலீஸ் அங்கே குவிக்கப்படுது. இல்லைன்னா போலீஸ் என்ன போண்டா சாப்பிட்ருக்கா, புரோட்டா சாப்பிட்ருக்காங்க, போறான், முடிஞ்சு போச்சு. அப்போ முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது, டிஜிபி கவனத்துக்கு போகுது, அசராக்கார் கவனத்துக்கு போகுது. அத்தனை பேருமே நீங்க பூவை ஜெகன்மூர்த்தி மூலம்தான் இந்த கடத்தல் வேலை நடக்கிறது இப்படி முடிவு பண்ணித்தான் நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவர் வேபி கேட்கிறாரு. இப்போ வந்த செய்திப்படி நீதிமன்றத்துக்கு ஆஜராகணும். ஆஜராக வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகப்படுவார். இந்த வழக்கு உயர் நீதிமன்றம் கடத்தல் வழக்குல சட்டமன்ற கைது செய்ய சொல்லியிருக்கு. இதுதான் இந்த வழக்கினுடைய நிலுவை நிலைமை. இப்ப இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடலாமா? இல்லைங்க, எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினருக்கு இதாங்க தொழில. திமுக அதிமுக கட்சி பேதமின்றி எங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு நேர பஞ்சாயத்து அங்கதான். இந்த பூனை குரங்கு கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு அப்பத்தை பிச்சு வைக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு கடி கடிச்சிடும். கேட்டிருக்கேன் சார். நீங்க தான் இல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க, எனக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. 234 சட்டமன்ற உறுப்பினர்களோ இதுதான் வேலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷம் இருந்தாலும் 500 கோடி ரூபாய் திருடிடலாம். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல, நான் திருப்பூர் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா என்னுடைய சொந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு, பிறந்த ஊர். குணசேகரன் ஏடிஎம்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டார். அவருடைய பினாமி பிரகாஷ் 400 கோடியோடு தலைமறைவான். ஒரு எம்எல்ஏ உடைய பினாமி 400 கோடி 5 வருஷம் திருடி வச்சிருக்கான். இப்போ ஒரு பினாமியே 400 கோடினா அப்போ குறைந்தபட்சம் பிடபிள்யூ ஹைவேஸ் எந்த அரசு ஒப்பந்த பணி நடக்குதோ 10% கொடுத்தே ஆகும். யாருக்கு? எம்எல்ஏக்கு. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நடந்தா 10 கோடி ரூபா, 5 வருஷம் ஒரு 500 கோடிக்கு நடந்தா 50 கோடி ரூபாய், இப்படி வந்துடும். அப்போ நான் 234 எம்எல்ஏக்களுக்கும் இதுதான் வேலை. கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மணல் கடத்துறது, டாஸ்மாக் நடத்துறது. ஒரு சில எம்எல்ஏக்களும் இதுல விதிமுறை அப்படிலாம் யாருமே இல்லமா. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் வாங்குற அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு அதெல்லாம் நீ கம்யூனிஸ்ட் இதுல சேர்த்துக்காதீங்க. பாவம் நன்மாரன் கடைசியில கலெக்டர் போய் எனக்கு ஒரு குடிசை வீடு முடியான்னு கேட்கிறார். ஜீவா அது கூட இல்லாம வாழ்ந்து சட்ட வேட்டி கூட எல்லாம் செத்து போயிட்டார். கம்யூனிஸ்டுகள் இது விதி விலக்கு. கம்யூனிஸ்டுகளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்தை நினைச்சு பார்க்குறோம்னா இந்த நாட்டில் சங்கரையாவும் நல்லகன்னு செய்யாத தியாகமே இல்லை. அதனால அவர்களை நம்ம இந்த லிஸ்ட்டை சேர்த்த முடியாது. இவர்கள் பூரா பனையூர்ல இருந்து நயன்தாரா சிரிஷா வீட்டுல இருந்து அரசியலுக்கு வர்றான். இவனை போய் நல்லகண்ணையோடையோ சங்கரையாவோட சேர்க்க முடியுமா? சரி, இந்த விஷயத்துல ஆம்ஸ்ட்ராங் இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஜெகன்மூர்த்தி அவருடைய மனைவியை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு உடலான அந்த அது தலித் அரசியல். நீங்க தலித் இளைஞர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அரசியலுக்கு வருவதற்கும் சுயமரியாதையை வாழ்வதற்கும் இவர்களுடைய காலம்தான் பொற்காலம். திருமாவளவன், பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி பல பேர் நம்ம சொல்லலாம். அது ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, பசுபதி பாண்டியன், இதெல்லாமே ஆம்ஸ்ட்ராங். அந்த அந்த இளைஞர்கள் யாருக்கு அடிமை இல்லை. அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழு, வீசிக்கா இல்ல, ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகத்துக்கு இதுதான் தேவ வாக்கு. யாருக்கு அடங்காத, சாதிக்கு அடங்காத,
இந்த இளைஞருடைய எழுச்சி புரட்சி நீங்க வரவேற்க தலைவணங்குகிறோம். ம். ஆனால் இது போன்ற விஷயங்களை நாம் தலை குனிகிறோம். நன்றி சார், நன்றி. இந்த வழக்குல என்ன நடக்குது, உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது, அவர் ஆஜராகல, கைது பண்ண உத்தரவிட்டிருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு மீண்டும் பேசுறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.